தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அரசு பேருந்து முறையாக இயக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சோளங்குருணி கழுவன்குளம் சாலையில் அரசு பேருந்தை வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரிகள் யாரும் சம்பவ இடத்திற்கு வராததை கண்டித்து சாலையில் கற்களை கொண்டு தடை ஏற்படுத்தி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சியை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். அரசு பேருந்து முறையாக இயக்கப்படாததால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு பேருந்தை உரிய நேரத்திற்கு இயக்காததால் பள்ளிக்கூடத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்ல முடிவதில்லை என அங்கு உள்ள மாணவர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மதுரை செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாமிநாதன், இது குறித்தான முழு விவரம் என்ன? வணக்கம் சாமிநாதன், அதாவது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். இதனால் மாணவர்களும் வேதனை அடைவதாக அங்குள்ள மக்கள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரம் என்ன சுவாமிநாதன்? நிச்சயமாங்க. திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்துல சோளங்குருணி கழுவன்குளம் அந்த சாலையில பாத்தீங்கன்னா அரசு பேருந்து தொடர்ந்து வராத கண்டித்து தொடர்ந்து சுமார் 2 மணிக்கு நேரம் மேலாக சாலை மறியலில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களும் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. குதிரைக்குத்தி, குசுவன்குண்டு, ராமன்குளம், கிளாநேரி, இலந்தைக்குளம், சின்னநேரி, கோணப்பட்டி மற்றும் ஆகிய 7 கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து இந்த பகுதியில் அரசு பேருந்து முறையாக வராத கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டு வர்றாங்க. மதுரை மாவட்டத்துல குறிப்பா வந்து இந்த திருப்பரங்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில இந்த 7 கிராமங்கள் மக்கள் வந்து காலையிலையும் மாலையும் 2 வேளையும் முறையா அரசு பேருந்து இயக்கப்படாதனால இந்த பகுதியில் வந்து பெரும் பாதிப்பு இருக்கு, ரொம்ப சிரமத்தில் இருக்காங்கன்னு சொல்லி காலை 2 நேரம் வர்றதுனால இரவு 7 மணிக்கு மேல் தான் வருது. அதனால பாதுகாப்பின்மையும் சமூக விரோதர்கள் அச்சுறுத்தலும் இருக்கிற குற்றம் சாட்டி இதுக்கு வந்து போராட்டத்தில் அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கடந்த 1 வருஷமா வந்து இந்த 56 என்ற எண்ணுள்ள இந்த குதிரை குத்திக்கு உரிய பேருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு 6 மாதத்துக்கு மேல வந்து திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கு காரணமாக உள்ள கிராமங்கள் சென்று வர பேருந்து மாணவ மாணவிகள் வந்து வேலைக்கு அதிகமாக போறதுனாலையும் கிராம மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பேருந்துல இடம் இல்லாமல் போக முடியாத சூழ்நிலைக்குனால முன்போல் தொடர்ச்சியா இந்த 56 என்ற எண்ணுள்ள எண்ணை வந்து பேருந்து வந்து இயக்கணும்னு சொல்லியும் தொடர்ந்து மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சாமிநாதன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.